2 தனிநபர்கள், ஒரு குவைத் மற்றும் ஒரு இந்தியர், 2 வெவ்வேறு சம்பவங்களில் தற்கொலை செய்து கொண்டதாக அல்-ராய் நாளிதழில் கூறப்படுகிறது. அப்துல்லா அல்-முபாரக்கில் உள்ள இந்தியர் தனது அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில், குவைத் 10வது மாடியில் ஹவல்லியில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடத்தில் இருந்து குதித்து இறந்ததாக கூறப்படுகிறது. உள்துறை அமைச்சகத்தின் செயல்பாட்டு அறைக்கு வந்த தகவலின் பேரில், ஹவல்லியில் உள்ள ஒரு நபர் கட்டிடத்திலிருந்து குதித்ததாக ஒரு தகவல் கிடைத்ததும், பாதுகாப்பு படையினர் மற்றும் துணை மருத்துவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த நபர் இறந்துவிட்டதை உறுதி செய்தனர். அப்துல்லா அல்-முபாரக்கில் உள்ள இந்தியர் தெரியாத காரணங்களுக்காக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்பது தெரியவந்துள்ளது. ஏரியா காவல் நிலையத்தில் தற்கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. 2 வாரங்களுக்குள் விமான நிலையத்தை முழு திறனுடன் திறக்க சுகாதார அதிகாரிகளுடன் முயற்சிகளை ஒருங்கிணைக்க அடுத்த சில நாட்களில் கொரோனா அவசர நிலைக்கான உச்சக்குழு கூடும் என்று அல்-கபாத் தினசரி தெரிவிக்கிறது. சுகாதார அதிகாரிகளின் கருத்துக்களை பெற்ற பிறகு விமான நிலையத்தை அதன் இயல்பு நிலைக்கு திருப்புவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.